நான் வீட்டில் செஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு 5 வேரியேஷன் ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கும் சொல்கிறேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ஒரு செஸ்ட்டை நீங்களும் பில்ட் பண்ணலாம். அது என்னென்ன ஒர்க் அவுட்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புஷ்அப்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. 4 செட்டு, ஒரு செட்டும் 20 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங் புஷ்அப் எடுக்கிறதும் ஃபார்ம் கரெக்டாக பண்ணுங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த ரெக்க மாதிரி கையை விரிச்சிட்டு கீழே இறக்குறது, இந்த ஆஃப் புஷ்அப்ஸ் பண்ணுறது. நான் இது இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக இறக்கி செஸ்ட்டை ஃபுல்லாக கீழே இறக்கி மேலே நல்லா க்யூஸ் பண்ணுங்க. பார்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதை தனியாக பண்ணாதீங்க. ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது. நல்லா பொறுமையாக கீழே இறக்கணும். எவ்வளோ ஸ்பீடாக மேலே தூக்குறீங்களோ அதோட ஒரு செகண்டு பொறுமையாக தான் கீழே இறக்கணும். நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த மசிலுக்கு கரெக்டாக பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கணும். சரியான ஃபார்மில் பண்ணுறோமா, சரியான ப்ராக்ரஸில் பண்ணுறோமா, வெயிட் கரெக்டாக எடுத்து பண்ணுறோமா. நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு செஸ்ட்டுக்குன்னா செஸ்ட்டில் பெயின் நல்லா தெரியணும். அதை விட்டு ஷோல்டரில் தெரிஞ்சதுன்னா நம்ம பண்ணுறது தப்பான ஒர்க் அவுட்டு. டேய் என்னடா என்ன ஊதுவத்தி சுத்த சொல்லிட்டு நீ கொசுவத்தி ஸ்டாண்டு மாதிரி வர. மாஸ்டர் அது தூக்குனேன், கருக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து கை லாக் ஆயிடுச்சு. அது போட்டா அப்படிதான் ஆமாண்ணா. அப்படிலாம் ஆகாது, திரும்ப. டேய் உன்னை கவுத்து கடாயில போட்டா காடை ஃப்ரை மாதிரி இருப்ப போலேடா. மாஸ்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க மாஸ்டர். உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் கரெக்டாக எடுங்க. அதுக்கப்புறம் பாடிக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்து ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல செஸ்ட்டை பில்ட் பண்ணலாம்.